ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்ல. பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்மளோட இந்த வீடியோ, இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்ஜினியர்ஸ் இந்தியாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால நம்ம இந்த வீடியோவை இன்ஜினியர்ஸ் இந்தியாவை எடுத்துக்கிறோம் அனாலிசிஸ்க்கு. இப்போ கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 244 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய டூரபிலிட்டி ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 75 இருக்குது. ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அதுக்கு ஈக்குவலான வேல்யூவேஷன் பிக் ஆகிருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கான ஈக்குவலாக வேல்யூவேஷன் பிக் ஆகலை. அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மொமெண்டம் ஸ்கோர் இன்னமும் மொமெண்டம் ஸ்கோர்லேருந்து நமக்கு தெரியறது இன்னமும் இவங்க புல்லிஷில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதனால கரெக்ஷன் வரப்போகுதா இல்லையாங்கிறது நமக்கு பார்க்கணும். ஆனால் ஜோன் பிஇ பொறுத்த வரைக்கும், பிபிஐ பொறுத்த வரைக்கும் செல் ஜோனுக்குள்ளே வருது. இங்கே பார்த்தோம்னா அதோடைய ஃபண்டமெண்டலில் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் டெப்ட் ஆல்மோஸ்ட் இல்லாத மாதிரி தான் காட்டுது. நம்ம அங்கே போய் பார்த்துக்குவோம். கரண்ட் ரேஷியோ 1 இருக்குது. ஸோ கரண்ட் லைபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கான கமாண்டபிலிட்டி இவங்கள்ட்ட இருக்குது. ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ எபோவ் 15% இருக்குது. நல்ல ரிட்டர்ன், ஸ்ட்ராங் ரிட்டர்ன் பிஸ்னஸ்லேருந்து இவங்களுக்கு கிடைக்கிது. நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பிஇ ரேஷியோ 26.5ஆகவும் பிபி 7ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிஇ 25ம் பிபி 5ம் தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம வச்சுருப்போம். இப்போ இது அதை தாண்டி போயிருக்கு. அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நமக்கு இதை நாங்கள் ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புது என்ட்ரி, இன்வெஸ்ட்மெண்ட் என்ட்ரி இதுக்குள்ளே எடுக்கிறதுக்கு இல்லை. ட்ரேடிங் வேறு. ட்ரேடர்ஸ் அவங்க போட்டு எப்படி எங்கே டர்ன் ஆகுதோ போட்டு எடுத்துக்குவாங்க. பட் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 2 வருஷம் வச்சுக்க போகிறோம், 1 வருஷம் வச்சுக்க போகிறோம்னாக்க அவங்க யோசிப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா இது ஓவர் வேல்யூஷன் நம்ம பார்க்குறோம். ஆனுவலாக 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் பார்த்தோம்னா 7.1 இருக்குது. அதை மீட் பண்ணிட்டாங்களான்னா மீட் பண்ணிட்டாங்க. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டோம். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்க, ஸ்டாண்ட் அலோனில் தான் ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஷேர் ப்ரைஸு ஸ்டாண்ட் அலோனில் தான் கூட இருக்குது, கன்சாலிடேட்டில் கம்மியாக இருக்குது. பார்த்தோம்னாக்கா இங்கே இபிஎஸ் பார்த்தோம்னா 1.1ன்னு வருதா. இதே இது ஸ்டாண்ட் அலோனில் போட்டோம்னா 7.4 வருது, 7.6 வருதா. ஸோ இப்போ அது மாதிரி வருது. இப்போ இவன் இங்கே புக் வேல்யூ 37.5 வச்சுருக்கிறான். இப்போ நான் என்ன பண்ணேன், இவனோட லோ வேல்யூவை எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்க, இவன் என்ன பண்ணியிருக்கிறான், குவார்ட்டர்லியில் இந்த 5.5 இந்த 6.1லேருந்து தான் எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கிறான்னா, இந்த லோவை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கேயும் 6.1, இங்கேயும் 6.1, இந்த இடத்துலேருந்து நான் இந்த லோவை எடுத்துருக்கிறேன். அப்படி தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 5.4 இருக்கக்கூடிய ரேஞ்சில் தான் நம்ம எடுக்கணும். அந்த அந்த ரேஞ்சில் தான் நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கக்கூடாது. 23 தானே. ஆமாம், இந்த 6.1 ரேஞ்சில் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. இந்த 6.1 ரேஞ்சில் நம்ம எடுக்கிறது தான் சரியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த ரேஞ்சில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது மேலே ஏறினது ரேஞ்சில் நான் எடுக்கலை. இப்போ நான் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் லோ வேல்யூ பார்த்தோம்னாக்க 115 எடுத்துக்கிட்டேன். இது கன்சாலிடேட் ஸ்டாண்டலோன் தான் 37.5 போட்டு அங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம பார்க்கணும். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், அதில் டெப்ட் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி இங்கே எதுவுமே இல்லை. அப்போ கடன் இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டோம். நம்ம ஸ்டாண்ட் அலோனுக்கு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம், கன்சாலிடேட்டுக்கு இல்லை. இப்போ ஸ்டாண்ட் அலோனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த டிசம்பர் குவார்ட்டரான 7.6க்கு உண்டான ப்ரைஸ் 195 இருக்குது. அப்போ எங்கே தான் வருதுன்னா, இபிஎஸோட டிடிஎம் 28.4 இருக்குது. அதுக்கு 269 வந்துருச்சு. அப்போ இபிஎஸோட எஸ்டிமேஷனுங்கிறது 7.1. அதை காட்டிலையுமே டிசம்பர் குவார்ட்டரில் கூடவே எடுத்துட்டாங்க. அதனால இந்த 195 ஓகே. இப்போ குமுலேட்டிவாக 3 குவார்ட்டருக்கும் சேர்த்து 22. அப்போ 252. அப்போ 252, 269 இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஹையாக வச்சுக்கிறோம். 192 அண்ட் 195 பாட்டம் லைனாகவும் வச்சுக்கிறோம். சரி,
கரெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட்டிங்கில் வந்து 6.1 அப்படின்னு நம்ம போட்டோம். 6.1க்கு வந்து நம்ம வந்து 115 தான் வச்சோம். ஸோ இப்போ அந்த 115க்கு கீழே தான் அந்த 115 தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி லோ வந்து 70. இப்போ 70ன்னு போட்டோம்னா 141. இந்த 141 பிரேக் பண்ணும்போது மேலே வாங்கிக்கிறோம். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே இறங்குது அப்படின்னு சொன்னாக்க அதில் இருக்கக்கூடிய லோ வந்து பார்த்தோம்னா 5.4. அப்போ 137 அந்த ரேஞ்சுக்கு வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு உண்டு. கீழே டவுன் ட்ரெண்டாக வந்துச்சுன்னா நம்ம இப்போ அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆசிட்டிஸ் இருக்கக்கூடிய இதை மாத்திரம் மார்க் பண்ணிக்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக வந்து அந்த அந்த லோ 115 லோவையும் நம்ம வந்து நம்ம எங்கே லோ எடுத்தோமோ அந்த இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டோம். 115 லோவையும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 147. அப்போ இவன் அடுத்த குவார்ட்டருக்கான ரிசல்ட் எஸ்டிமேஷன்ஸ் எதுவுமே பீட் அவுட் பண்ணி கரெக்ஷன் வந்து பீட் அவுட் பண்ணாமல் கரெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 141ஓடு அப்படியே திரும்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த குவார்ட்டரோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான். இப்போவே அவன் வந்து அதுக்கு பதில் 8 தாண்டி மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 1.25 1.2 அந்த ரேஞ்சிலலாம் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, 9.1 எல்லாம் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ இதோட ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து குமுலேட்டிவாகவே வரும்போது 277. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு ஆல்ரெடி ஏற்றி வச்சுட்டான். ஹை 273 ஆல்ரெடி ஏற்றி வச்சுட்டான். ஸோ இப்போ நம்ம 9.1ன்னு போட்டால் கூட ஆல்ரெடி ஏறின ஃபிகராக தான் இருக்கே தவிர்த்து புதுசாக பிரேக் அவுட்டுக்குன்னு இல்லை. அதனால எவ்வளோ போட்டாலும் பிரேக் அவுட் இல்லை. அப்படி இல்லைங்கும்போது நம்ம கொஞ்சம் இதில் வந்து புது என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து தான் எடுக்கணும். அடுத்தடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பார்த்து தான் நம்ம புது என்ட்ரியை பற்றி யோசிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து எவ்வளோ 1.5 போட்டு 9.1 போட்டாலுமே இவன் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஹை ஸ்கோரை தான் அந்த ஹை ப்ரைஸை தான் டச் பண்ணிகிட்டு இருக்கு. அதை பிரேக் அவுட் பண்ண மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து யோசிச்சு தான் இதை நம்ம கொண்டு போகணும். ஒருவேளை 170லேருந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பேஸை வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் கூடுதுன்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து அப்படிலாம் ரொம்பலாம் யூகம் பண்ண முடியாது. இதுதான் 70லேருந்து எடுக்கிறது தான் கரெக்டு. பட் நான் வந்து இந்த இதுக்கு வந்து 114லேருந்து எடுத்திருக்கிறேன். 1 சரி. அப்போ இதுக்கு மேலே எனக்கு உடச்சி போகுது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஃபேக்ட்டுக்கு வந்து மெஷர் பண்ணுறதுக்கான எந்த ஃபேக்ட் இன்ஃபர்மேஷனும் இல்லை. அது எல்லாமே ஸ்பெகுலேட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதில் போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்கிறதுக்கு பதிலாக ஃபிபினாசி நம்ம உள்ள தூக்கி போட்டோம்னாக்க 1.618 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்க வேண்டியதாக. 334 வருது 1.618. ஸோ 334 மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அது கீழே 1.14 மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியது. உடச்சான்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இந்த ஹையோடையே திருப்பி திரும்பி இது வந்து சைக்கிள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே அடுத்த குவார்ட்டரோட ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. மார்ச்சோட குவார்ட்டர், ஜூனோட குவார்ட்டர் ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதனால புது என்ட்ரி எடுக்கிறவங்க யோசித்து எடுக்கிறது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்ட்ரி இருக்கிறவங்க பார்த்து ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணணுமா இல்லாட்டி ரீட்டைன் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்து டிசிஷன் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளுடைய இந்த வீடியோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.